பாதாம் அல்வா ரெடி பண்ணணும் நினைச்சாலே முன்னத்த நாள் நைட்டே பாதாம ஊற போடணும். ஆனா இன்னைக்கு இன்ஸ்டன்டா ஒரு பாதாம் அல்வா ரெசிபி கொஞ்சம் கூட டேஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா நாக்குல வச்சதும் வழுக்கிட்டு போற மாதிரி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாதாம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு எகைன் சுடு தண்ணியில 2 நிமிஷம் ஊற போட்டீங்கன்னா சூப்பரா தோலெல்லாம் வந்துடும். இது கூட கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில தாராளமாவே கீ ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருந்த பாதாம் உள்ள சேர்த்துக்கோங்க. எகைன் கொஞ்சமா மில்க் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இனி கொஞ்சமா பால்ல குங்குமப்பூ கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் இந்த அளவு நல்லா கட்டியாகி வந்ததும் குங்குமப்பூ கலந்த பால் உள்ள சேர்த்து நல்லா கிண்டணும். அடிக்கடி கொஞ்சமா கீ சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும். இனி 1 கப் பாதாம் பேஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா 1 கப் அளவு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப நாளாவே என்கிட்ட டிஎம்லயும் சரி கமெண்ட்லயும் சரி எப்படி வெயிட் கெயின் பண்றது நேச்சுரலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் கொண்டு வந்திருக்கேன். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ்ல இருந்து இந்த ஒரு வெயிட் கெயின் பவுடரை ரெடி பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வெயிட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. சோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. தாராளமா யாருனாலுமே சாப்பிடலாம். டெய்லியும் காலையில பால் இல்லைன்னா தண்ணியில 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு ஷேர் பண்றேன். அல்வாவையும் நல்லா 10 நிமிஷத்துக்கு நெய் ஊத்தி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா கட்டியாயி இந்த மாதிரி வந்துரும். கண்டிப்பா இதையும் ட்ரை பண்ணுங்க. பாய்.